தேமுதிக வலுப்பெறணும்னா வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் வந்து தன்னை அதிகாரப்பூர்வமா நிலைநிறுத்தணும். யாரோட கூட்டணின்ற முடிவுல இருக்கீங்க? எத்தனை தொகுதிகள் குறிப்பிட்டு சொல்லணும்னா வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் உங்க தலைமையில கூட்டணி சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த கூட்டணி கேள்வி குறித்து எங்கள் பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் மிக தெளிவாக சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி ஜனவரி 9 எங்களோட நிலைப்பாடை நாங்கள் சொல்கிறோன்ட்டு. யாரோட கூட்டணி என்ன இது எல்லா கேள்விகளுக்கும் ஜனவரி 9 உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம் வரும். இன்றைக்கு நாங்கள் செயற்குழு பொதுக்குழுவில் தருமபுரியில் சொன்ன மாதிரி தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செஞ்சு எங்கள் கட்சியோட வலுவை நாங்கள் முதல்ல நிரூபிக்கணும். எங்களோட கட்சிக்காரங்க ஒதுங்கி இருக்கிறவங்க யாராக எல்லாருமே கூப்பிட்டு பேசி எங்கள் கட்சியை நாங்கள் வலுப்படுத்தி மீண்டும் 2011 கேப்டனோட எப்படி 29 எம்எல்ஏ கோட்டைக்கு போனாங்களோ அதே மாதிரி தேமுதிக 2.0 அப்படின்னு சொல்கிற மாதிரி திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் பல எம்எல்ஏக்கள் தேமுதிக சார்பாக கோட்டைக்கு போகணும் தான் ஒரு இளைஞனாக தேமுதிக அடிப்படை தொண்டனாக எனக்கு ஒரு ஆசை. அதுக்காக நான் பாடுபடுறேன் தான் நான் இந்த நேரத்தில் சொல்லி. விஜயகாந்த் சார் வந்து அரசியலுக்கு வரும்பொழுது எந்த விதமான வரவேற்பு இருந்ததோ அதே வரவேற்பு விஜய்க்கு வந்து இருக்கு. தேமுதிக கூட அந்த அளவுக்கான ஆதரவு இல்லை. நம்ம விஜய்க்கு வந்து அவருடைய தாவேக்காவுக்கு அந்த விஜயகாந்த் இருக்கக்கூடிய ஆதரவு இருக்கு, மக்கள் பலம் இருக்கு பேசப்படுகிறது. இது ஒவ்வொருத்தவங்களோட வியூகம் தான் இது. நீங்கள் அப்படி சொல்கிறீங்க. ஆனால் எங்களுக்கு வந்த செய்தி வந்து கேப்டன் நிகர் கேப்டன் தான், தேமுதிக நிகர் தேமுதிக தான். இன்னைக்கு விஜய் அண்ணன் வர்றாருன்னா அது அவரோட பலம், அவரோட நிலைப்பாடு, அவங்க கட்சி. 20 வருஷம் முன்னாடி நீங்கள் பத்திரிகையில் இருக்கீங்க, நீங்கள் போய் உங்கள் பத்திரிகையில் போய் பாருங்கள். அன்றைக்கி என்ன ரைட்டிங் உங்கள் பழைய மூத்தவர் கொடுத்துருக்காங்கன்னு அதை நீங்கள் பார்க்கும்போது நீங்களே கம்பேர் பண்ணி பாருங்கள். தேமுதிகன்றது வந்து கேப்டன் இன்னைக்கு நடித்து நாளைக்கு கட்சி ஆரம்பிக்கல. கேப்டன் ரசிகர் மன்றமாக இருக்கும்போது கட்டமைத்து ரசிகர் மன்றத்துலேருந்து கவுன்சிலராக ரசிகர்களை சேர்க்க வச்சு பிறகு அதை கட்சியாக மாற்றி ஒவ்வொரு இதுவாக ஒரு படத்தில் வசனங்கள் அவரோட நாட்டுக்கான பேட்ரியாட்டிசம் எல்லாமே கற்றுக் கொடுத்து தான் ஒரு கட்சியாக வந்தார். கேப்டனோட ஸ்டைல் அது வேறு. இன்னைக்கு விஜய் அண்ணா வந்து எனக்கு டிஜிட்டல் மார்க்கெட் அவர் ஸ்டைலும் அது வேறு. அது ரெண்டு பேரையும் நீங்கள் கம்பேர் பண்ண முடியாது.